வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம முருகப்பெருமானின் அருள் மற்றும் நம்ம பக்தியினுடைய மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். முருகன் என்பது வெறும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் தைரியமோ ஞானம் மற்றும் பற்குணத்திற்கு வெற்றியினுடைய அடையாளமாக திகழ்கிறார். தமிழக மக்களின் இதயத்தில் இது தனி இடம் பெற்றிருக்கும் முருகன் எண்ணற்ற பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறார். 6 படை வீடுகளின் பெருமை உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒன்றாகும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்ச்சோலை ஆகிய தலங்கள் முருகனின் அருளை உணரச் செய்கின்றன. பழனி முருகன் கோவில் பக்தர்களின் ஆன்மீக பயணத்தில் மிக முக்கியமான இடமாக விளங்குகிறது. ஞானப்பழம் கதையின் மூலம் உலகிற்கு தன்னடக்கம் மற்றும் ஞானத்தின் முக்கியத்துவத்தை முருகன் உணர்த்துகிறார். முருகனின் கையில் இருக்கும் வேலே தீமையை அழித்து நன்மையை காக்கும் சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது பலர் முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அவரது அருள் மன அமைதியையும் தைரியத்தையும் வழங்குகிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஒவ்வொரு நாளும் ஓம் சரவணபவா என்று மனமுருகி ஜெபிப்பது நம்பிக்கையை வளர்க்கும். முருகபக்தி என்பது கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, அது நல்ல எண்ணங்கள், ஒழுக்கம், அன்பு மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையுடன் வாழ்வதாகும். நம் அனைவரும் நேர்மையான பாதையில் நடந்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும். முருகனின் அருள் நம் குடும்பத்திற்கு ஆரோக்கியம், அமைதி, செல்வம் மற்றும் வெற்றியை வழங்கட்டும். இந்த புனித தரிசனத்தை காணும் அனைவருக்கும் முருகனின் அருள் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்போ லைக் பண்ணுங்க, பகிருங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகா. ஆரோகரா.